வணக்கம் மக்களே. சென்னை மாநகரத்துடைய மேயர் வணக்கத்திற்குரிய திருமதி பிரியாராஜன் அவர்கள் எம்எல்ஏ சீட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. நேற்று வெளியான திமுகவுடைய அந்த வேட்பாளர் பட்டியலில் அவங்களுக்கு சீட் இல்லை. மேயர் அவர்கள் குறிவைத்த தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக நகர் தொகுதி. அந்த தொகுதியில் அவங்களுடைய சொந்த செலவிலே அவங்க அந்த தேர்தல் பணிகள்லாம் தொடங்கிட்டாங்க. அதாவது அடுத்து நான் தான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற அளவில் அவங்க ஒரு நம்பிக்கையோடும் அவங்க நிறைய மக்கள் நல பணிகள் எல்லாம் செய்தாங்க. அந்த வெள்ள காலத்துலேயுமே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது இந்த பாய் தலையான இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. மேயருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய மேயர் எங்கே போனாலும், மந்திரி எங்கே போனாலும் அந்த மேயர் அங்கே இருப்பாங்க. அந்த மந்திரி யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவரே தனிப்பட்ட முறையில் உனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுடைய பெயர் மிஸ்ஸிங். மேயர் பிரியாராஜனுடைய பெயர் வேட்பாளர் பட்டியலில் இல்லை. மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. மேலும் சிட்டிங் எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. மிகப்பெரிய அளவில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கப்படல. அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உழைப்புக்கு திமுகவில் மரியாதை இல்லை அப்படிங்கிற அளவில் அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மேயருக்கு ஏன் சீட்டு மறுக்கப்பட்டது, ஏன் மேயர் அதிருப்தியில் உள்ளார், ஏன் மேயருக்கு நம்பிக்கையாக இருந்த அந்த அமைச்சர் ஏன் மேயருக்கு சீட்டை பெற்று தரல, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேயர் பிரியாராஜன் ஒரு துடுக்கான இளம் வயது மேயர். சென்னைக்கு கிடைத்த ஒரு இளம் வயது மேயர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வயது குறைந்த ஒரு நபர் தான் மேயர் பிரியாராஜன் அவர்கள். நன்கு வேலை செய்யக்கூடியவர். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஸ் மீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கணீர் குரலில் பேசக்கூடிய ஒரு, நானே பார்க்கும்போது ஒரு பள்ளி மாணவி போன்ற குரலில் தான் இருக்கும் அவங்களுடைய குரல். அவங்க பேசுவதை கேட்டால் ஏதோ ஒரு பள்ளி மாணவி, ஒரு கல்லூரி மாணவி பேசுவதை போன்று தான் அவர்களுடைய குரல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இளம் வயது பெண்மணி தான் திருமதி பிரியாராஜன் அவர்கள். அவங்க மிகப்பெரிய அளவில் இந்த திருவிக நகர் தொகுதியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் சேகர் பாபு எம்எல்ஏ, அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு உறுதியளித்ததாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு சீட்டு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வேட்பாளர் தேர்வு பட்டியலில் அவங்க பேர் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவங்களே சேகர் பாபுட்ட புலம்பியதாக செய்திகள் என்னென்ன, இந்த அளவுக்கு நான் ஓடி ஓடி உழைச்சிருக்கேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாய்ப்பு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசி வருத்தப்பட்டதாக செய்திகள் வருது. திருவிக நகர் தொகுதியில் அவங்க ஏற்கனவே பணிகளையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் திருவிக நகர் தொகுதியில் பணிகளை தன்னுடைய சொந்த செலவில் ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு தான் செய்திகள் வருது. கடுமையாக எதிர்பார்த்த ஒரு தொகுதி அவங்க. அந்த தொகுதியில் எப்படியா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்த ஒரு பெண்மணி தான் பிரியாராஜன். நமக்கு இது தனிப்பட்ட முறையில் தெரியும். பட் ஆனால் பட்டியலில் பேர் இருக்கணும்ல, பேர் இல்லை. திமுக தலைமை ஏன் அவரை புறக்கணித்தது அப்படின்னு நமக்கு இன்னும் அதுக்குண்டான விடை தெரியல. நாம் அறிந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைமையே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருந்தது அப்படின்னு தான் செய்திகள் வருது. அதுவும் கூட்டணி கட்சியுடைய அழுத்தம், புதிய கட்சிகளுடைய அழுத்தம்லாம் மிகப்பெரிய அளவில் திமுக தலைமைக்கு இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு மெச்சூர்டு பர்சன் அங்கே போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைத்திருக்காங்க. ஏனென்றால் மேயருடைய செயல்பாடுகள் ஆரம்ப கட்டத்தில் சில விமர்சனத்துக்குள்ளாச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுவும் பத்திரிகையாளர்களை அவர்கள் அடிக்கடி சந்தித்தது, இந்த யூடியூப் சேனலுக்கு ஆரம்ப கட்ட காலங்களில் அவங்க கொடுத்த பேட்டிகள்லாம் கட்சி தலைமைக்கு சில பல அதிருப்திகளை ஏற்படுத்தியது. ஸோ பல்வேறு விஷயங்கள்லாம் அவர் மீது ஒரு விமர்சனமான வைக்கப்பட்டது. ஸோ மீண்டும் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் ஏன் பிரச்சனையை நம்ம ஏற்படுத்தி கொள்வானே அப்படிங்கிற கூட கட்சி தலைமை யோசிச்சிருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. அவர் மீது கட்சிக்கு மரியாதை இருக்குது, கட்சி தலைமைக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிறைய சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டை மறுத்திருக்காங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மனோஜ் தங்கராஜ், எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ மதிவாணன், பல்வேறு பேருக்கு சீட்டு கொடுக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. திருச்சி ஜாம்பவான் அண்ணன் KN நேருவே கிட்டத்தட்ட 4 பேருக்கு சொல்லிய முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அவர் சார்ந்த தொகுதியில் அவருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு 4 எம்எல்ஏக்களுக்கு அவர் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு சொன்னார். அதனால் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அவங்க மேலே அதிருப்தியில் இருந்தார். KN நேருக்கு எதிராக செயல்பட்ட அந்த 4 எம்எல்ஏக்களுக்கும் மீண்டும் இம்முறை சீட்டு வழங்கப்படலை. நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை. 4 பேருக்கும் மீண்டும் சீட்டு வழங்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, திமுக இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உழைக்கிறவனுக்கு மரியாதை இல்லையா, உழைக்கிறவனுக்கு மரியாதை இல்லை அப்படின்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனோஜ் தங்கராஜுடைய ஆதரவாளர்கள் ஒரு மீட்டிங்
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 11ஆவத்தில் அவர் சார்ந்த தொகுதியில் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு கோஷத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சங்கிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார்லாம் சொல்லி கூச்சல் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அவருடைய ஆதரவாளர்களின் நிலைப்பாடு. எல்லாருமே தலைவர்னு அவரை கொண்டாடிங்கன்னா கட்சிக்கு யார் தான் தலைவர், திமுகவுக்கு யார் தான் தலைவர்? மனோ தங்கராஜ் எங்கள் தலைவர்னு ஒருத்தன் கோஷம் போடுறான். அடுத்து பார்த்திங்கன்னா தாம்பரம் எஸ்ஆர் ராஜா, அவருடைய ஆதரவாளர்கள் எங்கள் அண்ணனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, கிருத்திகான்னு ஒரு டாக்டருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க, எங்கள் அண்ணன் என்ன பாவம் பண்ணாருன்னு சொல்லி அவங்க நேராக டிஆர் பாலு வீட்டுக்கே போய் ஒருத்தர்லாம் அழுதுகிட்டு போகிறாரு. அவருக்கு எதிராக கோஷம் போடுறாங்க. இன்றைக்கி எஸ்ஆர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயமே போயிட்டாங்க. அண்ணா அறிவாலயத்தில் போய் அங்கே நின்று கூச்சல் போடுறாங்க, எங்கள் அண்ணன் ராஜாவுக்கு மீண்டும் சீட்டு கொடுங்க, எஸ்ஆர் ராஜாவுக்கு மீண்டும் சீட்டு கொடுங்க, அவர் என்ன பாவம் பண்ணார், கட்சிக்காக உழைத்தார் இல்லையா, கொள்ளையடிச்சாரா, கொலை பண்ணாரா, அவருக்கு ஏன் நீங்கள் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஆதரவாளர்கள் கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. கட்சிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. பட் இது தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சலசலப்புகள் தான். பட் கட்சி தலைமை ஒரு ஆளை அறிவிக்கும் போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நிதர்சனம். கட்சி தலைமைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது தான் இதுதான் நிதர்சனம். பட் இது ஒரு ஜனநாயகத்துடைய வெளிப்பாடு தான். அதாவது ஒரு கட்சி அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கணும். பட் இது திமுகவில் சமீப காலமாக இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு வரேன். இப்போ காங்கிரஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கட்சி தலைமைக்கு எதிராக பேசுகிறது அப்படிங்கிறது அது ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு வெளிப்பாடு தான். ஸோ அது சமீபத்தில் இப்போ திமுகவில் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம்தான். அதிமுகலாம் பார்த்திங்கன்னா கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதான் சொன்னாலும் திடீர்னு அந்த அம்மா நினச்சா மாற்றிடும், ஜெயலலிதா அம்மா இருந்தால் மாற்றிடும். அது ஒரு இராணுவ கட்டுக்கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கட்சி அது ஒரு வேறு விதமான பார்வை. ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது எதிர்பார்த்த சில பேருக்கு சீட்டு கிடைக்கல, அதுதான் நிதர்சனம். அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. பட் ஒரு கட்சி தலைமை அப்படிங்கிறது கலெக்டிவாக தான் டிசிஷன் எடுக்க முடியும், இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்க முடியும். ஒரு கலெக்டிவான டிசிஷன் தான். கட்சியுடைய நலன், தேர்தலில் வெற்றி பெறணும், எதிராளியை வீழ்த்தணும், இப்படி பல விஷயங்களை பல கேஆரியை பார்த்து தான், கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா பார்த்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் தலைமை முடிவெடுத்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன். மேயருக்கு எனக்கு தெரிந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு பம்பரமாக சுழன்று செயல்படக்கூடியவர் தான் மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்கள். அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், பட் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இது திமுகவுடைய உட்கட்சி விவகாரம், அதில் நம்ம தலையிட முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.